ஹாய், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி இருக்க சிலையை பார்த்தாலே தெரியும் நம்ம இன்னைக்கு திருமலை நாயக்கர் மஹால்ல தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது நம்ம ஃபர்ஸ்ட் vlog, ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து நம்ம திருமலை நாயக்கர் மஹால்ல, அதுவும் நம்ம மதுரையில பண்றது ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து ஒரு ப்ரோமோ ஷூட் போட்டிருப்போம். அந்த ப்ரோமோ ஷூட்டுக்கு உங்க நேரத்தை செலவழிச்சு அந்த ப்ரோமோ ஷூட்டை பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அது ஒரு பெரிய தேங்க்ஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ வரும், அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போ உள்ள போய் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல, உள்ள போய் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ உள்ள வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாய். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரிஷி நிறைய கொஸ்டின் கேட்டான் என்கிட்ட. அதாவது இவ்வளவு பெரிய தூண் இருக்கே, இந்த தூணெல்லாம் யார் வந்து பெயிண்ட் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த தூண் எல்லாத்தையும் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டான். அவனுக்கு மட்டும் பதில் சொல்லணும் நல்லா இருக்குமா? நம்ம விளாக் எடுத்தா அவனுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் நல்லா இருக்குமா? நீங்களும் இதை பார்க்க தானே செய்றீங்க, அதனால உங்களுக்கும் சேர்த்து இந்த பதில் சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அதனால உங்களுக்கும் சேர்த்து இந்த பதிலே சொல்றேன். இந்த தூண் வந்து அந்த காலத்துல வந்து சுண்ணாம்பு கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு யூஸ் பண்ணி தான் இந்த தூணை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த தூணுக்கு எல்லாத்துக்கும் பெருசு பெருசா இருக்கு, எப்படி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அந்த தூணுக்கு வந்து சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கட்டி தான் அந்த காலத்துல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம இப்போ ஹைட்டான இடத்துல எல்லாம் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த திருமலை நாயக்கர் மஹால்ல நிறைய ஷூட்டும், அதாவது பாட்டு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நம்ம வைகை சிரிச்சா சாங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாம்பே படத்துல வந்து இந்த மனிஷா கோயில நடிச்சிருப்பான் இது கண்ணாளனே சாங்கு, இதெல்லாம் இங்கதான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ராஜா சீட்டை பார்த்தோன்னே ரிஷி, டேய் நானும் இந்த ராஜாவை உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டான். அந்த கலையெல்லாம் விட்டுட்டு வாடா போலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம இந்த மியூசியம் போலான்னு நாங்க நினைச்சோம். பட் ஆனா இங்க ஒரு சில ரெனோவேஷன் ஒர்க் போனதுனால எடுக்க முடியல. என்னடா ரொம்ப நேரமா தரையவே காமிச்சு பேசிட்டு இருக்கானேன்னு சொல்ல நினைக்கிறீங்க. எனக்கு இந்த பேக் கேமரா வந்து இந்த அதை வீடியோ எடுக்கிறது இது புதுசு. அடுத்து வர்ற விளாக்ஸ் எல்லாத்துலயுமே இந்த பேக் கேமரா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம். அந்த தூண்ல நிறைய எலி வேற வச்சிருந்தாங்க, அதெல்லாம் காட்ட முடியாது வீடியோல. சரி, அது மட்டும் இல்லாம ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெனோவேஷன் ஒர்க் எப்போ முடியுதுன்னு தெரில. ஹாய், இப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு பேக் கேமரா வீடியோ. உள்ள வந்து விளாக் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒரு பேக் கேமரா வச்சாவது உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டேன். அதனால உள்ள வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால யாரும் வந்து வீடியோ எடுக்க முடியாது, மியூசியம்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த வீடியோவோட நாங்களும் அடுத்து வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.